வெல்கம் டு அக்கௌண்டன்சி கிளாஸ். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல ஜேர்னல் என்ட்ரியை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜேர்னல் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆக்சுவலா இட் இஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஜேர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் வேர்டு, அதோட மீனிங் என்ன அப்படின்னா டே அப்படின்னு அர்த்தம். ஜேர் ஃப்ரெஞ்ச்ல டே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜேர்னல் அப்படின்னா டெய்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜேர்னல் அப்படின்னா என்ன, டெய்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ டிரான்சாக்ஷன்ஸை டெய்லி ரெக்கார்ட் பண்ணதுனால ஜேர்னல் அப்படிங்கிற அந்த வார்த்தை உருவாகுது. ஸோ திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் ஃபர்ஸ்ட் இன் ஜேர்னல். முதல்ல இந்த டிரான்சாக்ஷனை ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்றதுனால இந்த ஜேர்னலுக்கு இன்னொரு பேர் வந்து புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அல்லது பிரைம் என்ட்ரி ஆர் பிரைமரி என்ட்ரி ஆர் ப்ரிலிமினரி என்ட்ரி ஆர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுக்கு இத்தனை வேர்ட்ஸ் இருக்கு. ஜேர்னல் என்ட்ரிக்கு வேற வேற வேர்ட் அப்படின்னா புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லலாம், இல்ல பிரைம் என்ட்ரின்னு சொல்லலாம், பிரைமரி என்ட்ரின்னு சொல்லலாம், ப்ரிலிமினரி என்ட்ரி ஆர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஜேர்னலைசிங் அப்படின்னா என்ன? ஜேர்னலைசிங் அப்படின்னா the process of beginning of the accounting process for financial transaction. financial transactionக்கு beginning அப்படிங்கிறது தான் ஜேர்னலைசிங். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரியோட மீனிங் பார்த்தோம். ஜேர்னல் என்ட்ரியை பார்த்தோம். இப்போ அதோட மீனிங் பார்க்கலாம். ஜேர்னல் இஸ் அ புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ இட் இஸ் அ புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. அந்த ஒரிஜினல் என்ட்ரியில என்ன இருக்கும்? பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றாங்க. எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க? குரோனலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா இன் தி ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ். எப்படி ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ்னா டேட் வைஸா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத எழுதுறது தான் இந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்றது ஜேர்னல்ல தான் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ இது எந்த பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்றாங்க டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் பேஸ். ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறதுக்காக. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது it can be a voucher or a invoice or it can be a demand draft or a check, paying slip. இது எல்லாமே அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இந்த மாதிரி ஒரு financial transaction took place on this particular date for the value of அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் தான் source documents. Okay, so recording of the business transaction in the journal is known as journal entry. So இது ஒரு short answer. What do you mean by journal entry? அப்படின்னா transactions journalல record பண்றதுதான் journal entry. அப்போ journalizing அப்படின்னா என்ன? The process of recording the transaction in the journal is called journalizing. So இன்னைக்கு என்ன பார்த்தோம்? What do you mean by journal entry? ஓகே, ஸோ ஜேர்னல்னா என்ன, ஜேர்னல் என்ட்ரினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம. சரி, இதை வந்து ஃபார்மேட் பார்க்கலாம். இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஃபார்மேட் அப்படின்னா இது வந்து ஒரு கிவன் வே, இப்படிதான் நம்ம இதை எழுதணும். ஓகே, the format for journal is given below. என்னன்னு கொடுத்துருக்காங்க? in the books of அப்படிங்கிறது வந்து இப்போ யார் வந்து அந்த பிசினஸ் நடத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோமு அப்படிங்கிறவங்க வந்து பிசினஸ் நடத்துறாங்க அப்படின்னா அப்போ இன் த புக்ஸ் ஆஃப் சோமு, அதாவது அந்த ப்ரொப்ரைட்டரோட பேர் வரும். தட் இஸ் ஓனரோட பேர் இருக்கும். அது ஒரு கம்பெனி இருந்து இன் த புக்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் கம்பெனி ஆர் இன் த புக்ஸ் ஆஃப் லாசர் அண்ட் டோபோ கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ இன் த புக்ஸ் ஆஃப் டேஷ் இங்க பேர் வரும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல். டேட் வைஸ் இங்க டேட் வந்து வரும். ஸோ டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வந்து இங்க டேட்ல என்ட்ரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காலம் என்ன காலம்? பர்டிகுலர்ஸ் காலம். என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து பர்டிகுலர் காலம்ல தான் வரும். இவங்க என்ன சொல்றாங்க? இந்த பர்டிகுலர் காலம்ல எப்படி எழுதணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? டெபிட்டை வந்து எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் மேல வரும். The account debited is recorded first with the word capital D small r. இது ஓகே. Enter towards the end of the row and the account credit is entered in the next line. First மேல் லைன்ல வந்து டெபிட் அக்கௌண்ட்டோ கீழ் லைனோ வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டோ எழுதணும். டெபிட் எழுதும் போது நம்ம என்ன சொல்றாங்க? The debit is recorded first line with the DR entered toward the end of the row. அதாவது இந்த கடைசியில தான் DRங்கிறது வரும். அடுத்தது கிரெடிட்டை வந்து செகண்ட் லைன்ல எழுதணும்.
டெபிட்ல எழுதும் போது டெபிட் அமௌண்ட் இங்க எழுதணும், டெபிட்ல எழுதி இருக்கும் போது கிரெடிட் அமௌண்ட்ல எழுத மாட்டோம், கிரெடிட்ல செகண்ட் லைன் எழுதும் போது கிரெடிட் அமௌண்ட் இங்க எழுதுவோம், டெபிட் அக்கௌண்ட்ல இங்க எழுத மாட்டோம். சரி, கிரெடிட்ல எழுதும் போது என்ன சொல்றாங்க, credited entered the next line after leaving space to the left. அதாவது இங்க கொஞ்சம் இடம் விட்டுட்டு அப்புறமா தான் இங்க to அப்படின்னு போட்டு எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணுமோ அதை எழுதணும். புரியுதா நான் சொன்னது? நெக்ஸ்ட் லெட்ஜர் ஃபோலியோ, LF அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ. ஓகே, ஸோ இந்த லெட்ஜர் ஃபோலியோல வந்து பேஜ் நம்பர் ஆஃப் லெட்ஜரோட பேஜ் நம்பரை இங்க எழுதுவாங்க. இப்போ டெபிட் அக்கௌண்டோட லெட்ஜர் பேஜ் நம்பர் என்னவோ அதை இங்க எழுதுவாங்க. அதே மாதிரி கிரெடிட் ஆனது பேஜ் நம்பரை இங்க எழுதுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கிராஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு ஆடிட்டிங் டைம்ல அக்கௌண்ட்டை வந்து கரெக்டா என்ட்ரி போட்டிருக்காங்களா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஆனா நீங்கெல்லாம் இப்போ சம்ஸ் எழுதும் போது இந்த லெட்ஜர் ஃபோலியோ காலம்ல நம்ம எதுவுமே எழுத மாட்டோம், இதை வந்து பிளாங்கா தான் நம்ம விடுவோம். ஆனா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா ஆடிட்டிங் டைம்ல டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்டா இந்த பேஜ் நம்பர்ல இந்த பர்டிகுலர் லெட்ஜர்ல என்ட்ரி போட்டிருக்காங்களான்னு வெரிஃபை பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெபிட் காலம். எவ்வளவு அமௌண்ட் டெபிட் பண்ணணுமோ அதை இங்க எழுதணும். பக்கத்துல டெபிட் போட்டு இங்க ருபீஸ் சைன் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இட் இஸ் மெஷர்ட் இன் வேல்யூ ஆஃப் மானிட்டரி டேர்ம்ஸ். ஓகே, இது கரன்சிக்காக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் அமௌண்ட்டோ இங்க காலம்ல மென்ஷன் பண்ணணும், அதுக்கும் வந்து ருபீஸ் போடணும். நெக்ஸ்ட் ஒன் கடைசியா நரேஷன். நரேஷன் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு சின்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எதை பத்தி அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் கால்ட் அ நரேஷன். ஓகே, இன்னும் சின்ன டுட்டோரியல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்ன பண்ணணும், அதாவது முதல்ல வந்து வருஷத்தை எழுதணும் டேட் காலம்ல, அதுக்கப்புறமா மந்த் எழுதணும், அதுக்கப்புறமா டேட் எழுதணும். நம்ம புக்ல நோட்ல எல்லாம் எழுதுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேட்டு மந்த் இயர் அந்த மாதிரி எழுதுறது. ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2020 January 1st அப்படி எழுதணும். புரிஞ்சதா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எழுதிரும் 2020 Jan 1 2 3 4 அப்படியே லைனா போட்டுட்டு நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஜேர்னல்ஸ் எழுதும். ஓகே, தென் நரேஷன் வந்து சிம்பிளா இருக்கணும். ஸ்டார்டிங் வேர்ட் பீயிங்கா இருக்கலாம் அல்லது ஃபாரா இருக்கலாம் நரேஷன். அதே மாதிரி டெபிட்டுக்கு வந்து டிஆரும், கிரெடிட் என்ட்ரி போடும் போது டிஓ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கணும். தென் லெட்ஜர் ஃபோலியோ காலம் வந்து போஸ்டிங் பண்ணும்போது தான் இந்த லெட்ஜர் ஃபோலியோ காலம் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபைனலா அதை டோட்டல் பண்ணிட்டு அப்புறமா that will be done only in the end of the month. இந்த டோட்டலிங் எல்லாம் எப்ப பண்ணுவாங்க? end of the month. Okay, then journal entry separate line may be drawn after narration in particular column. இது வந்து லைன் டிரா பண்ண சொல்றாங்க, பட் பிராக்டிகலி நம்ம வந்து லைன்ஸ் இப்போ போடுறது இல்லை, லைன்ஸ் எல்லாம் இப்போ டிரா பண்றது இல்லை. ஓகே, transaction of similar nature when they take place on the same day, they may be combined when they are journalized. அதாவது கம்பைன் ஜேர்னல் என்ட்ரி வந்துச்சுன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் சிமிலர் நேச்சரை வந்து என்ட்ரி போடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜேர்னல் அப்படின்னா என்ன, ஜேர்னல் என்ட்ரினா என்ன, ஓகே, அந்த ஜேர்னல் என்ட்ரி ரூல் எப்படி, அதாவது ஜேர்னல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே, ஐ ஹோப் ஐ எம் கிளியர். ஜேர்ங்கிறது பிரெஞ்சு வேர்டு, ஜேர்னல் என்ட்ரி இஸ் அ பிரைமரி என்ட்ரி. It is a book of original entry, primary entry or preliminary entry or first entry, and then it is entered in chronological order and the transactions are taken from the source document. The process of recording transaction is called journalizing. Okay, and this is the format of your journal. So you have to follow the certain instructions given when you prepare the journal entry. So this is how you should do, as I told you. Okay children, I think I am clear. Now as we go into the passing of journal entry, I think it will be clear for you. Okay, now we come to the end of this particular class. Thank you children.